ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பயப்பட்டி சீனி இயக்கத்தில் தமன் இசையில் பாலகிருஷ்ணா, சம்யுக்தா மேனன், ஆதி, கபீர் தூகன் சிங் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் அகண்டா 2. அகண்டா 1 இந்த பார்ட்டோடைய தொடர்ச்சி தான் இந்த படம். அகண்டா 1 ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அகண்டா 2 அதன் தொடர்ச்சியாக போன வாரமே ரிலீஸ் ஆக வேண்டியது. சில ஃபைனான்சியல் இஷ்யூனால அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள், அதாவது 11 இன்று ஸ்பெஷல் ஷோ எல்லாமே பல ஊர்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸ் எல்லாத்துலேயுமே இந்த படத்தோடைய ஸ்பெஷல் ஷோ போட்டப்பட்டுள்ளது. ப்ரீமியர் ஷோன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோடைய கதை என்னங்க? அகண்டா 1 நீங்களே பார்த்துருப்பீங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் திரும்பவும் தனது ஆன்மீக பயணத்துக்கு போகிற ஒரு பாலகிருஷ்ணா, சொந்த ஊர்லேயே செட்டிலான இன்னொரு பாலகிருஷ்ணா. இந்த படத்தில் 2 பாலகிருஷ்ணா நடிச்சிருப்பாங்க. பாலகிருஷ்ணா அவர்கள் ஆன்மீகத்தை தேடி எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. அவரை பற்றி காட்டவே மாட்டாங்க. முதல் பாதியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொந்த ஊர்லேயே கதை ஸ்டார்ட் ஆகுது. சொந்த ஊரில் ஸ்டார்ட் ஆகும்போது தனது அம்மாவாக இருக்கிற விஜய் அவர்கள் என் உடம்புல கடைசி உயிர் இருக்கும்போது அவன் போட்டாதான் என் உடம்பு கட்ட வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக பாலகிருஷ்ணாவுடைய மகள் அவளை தேடி போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய நாட்டுக்கு எதிரான ஒரு சதியே நடக்குது. என்ன சதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நாள் விசேஷமாக நடக்கக்கூடிய மகா கும்பமேளா, அந்த கும்பமேளா நிகழ்ச்சி மூலமாக, அந்த சிறப்பு மூலமாக, அந்த பண்டிகை மூலமாக ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்துறாங்க. அதை நம்ம சஸ்பென்ஸை நம்ம உடைச்சிட முடியாது. அந்த விஷயத்தில் அந்த இந்திய நாட்டுக்கே பெரிய பேர் பாதிப்பு ஏற்படுற விதத்தில் ஒரு விதம் அமையுது. அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான மருந்து யார் கையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பாலகிருஷ்ணா பொண்ணு, அதை நம்ம திருநெல்வேலியில் அந்த பொண்ணை கூட காப்பாற்றுவாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போகும்போது தான் இன்னொரு பாலகிருஷ்ணாவை என்ட்ரியாக வரல. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறாங்க. இந்த நிக்கட்டான சூழ்நிலையில் அதை காப்பாற்றக்கூடிய சக்தியோட விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கையில் இருக்குது. அந்த பொண்ணு நினச்சாதான் அந்த விஷயத்திலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த பொண்ணை கொலை பண்ண பல வெளிநாட்டு சதிகளும் உள்நாட்டில் இருக்கிற சதிகளும் வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணை எப்படி இன்னொரு பாலகிருஷ்ணா எங்கிருந்து வராரு, எப்படி காப்பாற்றுறாரு, தனது குடும்பத்தோடு அவர் சேர்ந்தாரா, இல்லை அந்த குடும்பத்திலிருந்து திரும்பவும் விலகி போகிறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய சுருக்கமான கதை. இந்த படத்திலே பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்ல போனால், நம்ம தமன் அவர்களுடைய இசைங்க. எப்படி அகண்டா முதல் பாகத்தில் பின்னி பெடல் எடுத்திருக்காரோ, அதே மாதிரி இரண்டாம் பாகத்துலேயும் சும்மா விஷுவல்ஸு, நம்ம பிஜிஎம்மு, சாங்ஸு எல்லாமே போட்டு கலக்கி அப்படியே ரசிகர்களுக்கு விருந்தாக அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள், அதுவும் குறிப்பாக அந்த இன்டர்வல் ஃபைட் சீன்னா பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்பக்கூடிய விஷயமா இல்லைன்னா கூட, ஆனால் அதை ரசிக்கும்படியாக எடுத்திருக்காரு. பார்த்தீங்களா, அந்த சண்டை காட்சிகளை ரசிக்கும்படியாக, என்னடா இது இப்படியெல்லாம் சண்டை போடுறாரே பாலகிருஷ்ணா அப்படின்ற அளவுக்கு நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தோட சண்டை பயிற்சியாளர்கள் மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அகண்டா 1 மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபைட் சீன்ஸ் தான். அந்த படத்தில் உள்ள ஃபைட் சீன்ஸ் தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி தான் அகண்டா 2லேயும் இவங்க ஃபைட் சீன்ஸை, முக்கியமாக சொல்லப்போனால் விஷுவல்ஸோடு சேர்த்து ஃபைட் சீன்ஸை மிரட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்ம கூஸ் பம்பாக இருக்குது. ரசிகர்களுக்கும் சரி, பொதுவான ஆடியன்ஸுக்கும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்நிய நாட்டுக்கு செயல்படக்கூடிய, ஒரு இந்திய நாட்டிலிருந்து அந்நிய நாட்டுக்கு செயல்படக்கூடிய ஒரு வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய கதாபாத்திரமும் ஒரு ஆக்ரோஷமாக, ஒரு பயங்கரமாக இருக்காட்டி பார்க்க எப்படி தெரியுமா, ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் தான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக இந்த அகண்டா 2 சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக இந்த திரைப்படம் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பாலையா படங்கள் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, சார் கமர்ஷியலாக 4 ஃபைட் வச்சுருப்பார் சார், 4 சாங்குக்கு டான்ஸ் ஆடுவார் சார், வித்தியாசமாக என்ன பண்ணிகிட்டே இருப்பார் சார், நமக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பாலகிருஷ்ணா படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த படம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு படி மேலே அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக பயப்பட்டி சீன் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே ரோல் ஆக்ஷன், கேமரா ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி விஷுவல்ஸோட இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாலும் பயப்பட்டி சீன் அவர்களுடைய படங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி போடும்போதே நம்ம தெரிஞ்சிடும். வேறு லெவலில் இன்ட்ரோ கார்டாக இருக்கட்டும், அகண்டா 2 டைட்டில் வர்றது கூட பார்த்திங்கன்னா வித்தியாசமாக சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகளை வந்து ரொம்ப பிரமிப்பூட்டுற விதத்தில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க சார். உண்மையிலே சொல்லலாம் சண்டை காட்சிகள்லாம் வந்து உண்மையிலே மிரள வச்சுருக்காரு. அந்த இன்ட்ரோல் பிளாக் போது வந்து ஒரு கன்று வச்சு ஷூட் பண்ணுவார். உண்மையிலே சொல்ல போனால் அதெல்லாம் வந்து செயற்கைத்தனமாக இருந்தால் கூட ரொம்ப ரசிக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ப்ளசண்ட்டாகவும் நல்லா பியூராகவும் நல்லா வந்து ரசிக்கக்கூடிய தன்மையிலையும் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சொல்ல போனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டு தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வர வசனங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வசனங்களை தான் நம்ம வந்து பெரிதளவில் வந்து யோசிப்போம். பாலகிருஷ்ணன் சார் கண்டினியூ அவரை மாதிரி இந்தியாவில் எந்த நடிகரும் அவரை மாதிரிலாம் வசனம் பேசவே முடியாது சார். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வசனம் பேசுவார் சார். அந்த அளவுக்கு வந்து கவுண்டர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அகண்டா ஒன்லேயே பார்த்துருக்கோம், போத் ஆர் நாட் சேம் அப்படின்னுவார். ஸோ வந்து நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய நடிகர்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் தான். பாலகிருஷ்ணன் மாதிரி பக்கம் பக்கமாலாம் வசனம் எவனாலையும் பேச முடியாது சார். அந்த அளவுக்கு வந்து வசனத்தை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்துடைய வசனங்களும் வந்து இந்து சனாதன தர்மத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சனாதனத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இந்த படத்தில் உள்ள வசனங்கள்லாம் அந்த எப்படி சொல்லுமா ஆழமாக ரொம்ப புகுத்திருக்காங்கன்னே அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா நீங்கள் கண்டிப்பீங்க, ஆனால் தெய்வத்துக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் கண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து ஒரு மதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்து தெய்வங்களை கொண்டாடக்கூடிய நபர்கள் உண்மையிலே நிச்சயமாக இந்த படத்தில் உள்ள வசனங்களை ரொம்ப வியந்து கேட்பாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட்டாக இந்த படத்தை என்ன சார் கதை, தர்மத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற கதை தாங்க. அப்படி சொல்லப்போனால் இப்படி தாங்க சொல்ல முடியும். தர்மமாக இருக்கிற தெய்வங்களுக்கும் அந்த நாட்டையே அழிக்கக்கூடிய அதர்ம சக்திகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த அகண்டா 2. உண்மையாக சொல்லப்போனால் அகண்டா 2 பாலையாவுக்கு இன்னும் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப விஷுவல்ஸாகவும் ஃபைட் சீன்ஸாகவும் இந்த பிஜிஎம்லேயும் இந்த படத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்றது மட்டும் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இதுதான். அதாவது விஷுவல்ஸு, பிஜிஎம்மு, ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் வந்து மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு நடிகரோட படம் பார்க்கும்போது அந்த நடிகரை நம்ம எதுக்காக விரும்பி பார்ப்போம்னா அந்த நடிகர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார், அந்த நடிகர் வந்து நல்லா வந்து ஃபைட் சீன் பண்ணுவார், அந்த நடிகர் வந்து நல்லா டைலாக் பேசுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நடிகரை யாராச்சும் பார்க்க முடியுமா கேட்டால் நிச்சயமாக அது வந்து கேள்விக்குறி தான். அந்த விதத்தில் பார்க்கும்போது பாலையா வந்து இந்த படத்தில் மேல் நோக்கி நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அகண்டா 2 காலம் தாமதமாக வெளியானால் கூட ரசிக்கும்படியாக ரசிகர்களை மகிழ்விக்க வந்திருக்கிற படம் தான் அப்படின்னு சொல்ல தோணுது. மொத்தத்தில் அகண்டா 2 பாலையா ஸ்டைலில் சொன்னோன்னா பாலையா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.